நிஜமாவே வந்து எரிச்சலான கதாபாத்திரங்கள் அப்படின்னு லிஸ்ட்டெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா, அதில் இந்த விஜயாவுடைய கதாபாத்திரம் கூட வந்து அவ்வளோதான் இருக்க மாட்டாங்க. இந்த சிறகடிக்க ஆசையில் இந்த பாக்யலட்சுமியில் இருக்கிற ஈஸ்வரி தான் இருக்கிற டாப் மோஸ்ட் லிஸ்ட்டில் இருப்பாங்க. அப்படி ஒரு காண்டேத்தக்கூடிய இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அவங்களுடைய கதாபாத்திரம். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியோ பாக்கியா அவ்வளோ பிரச்சனைகள்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து 12 மணிக்கு வந்து சேர்ந்தா கதவை பூட்டி வச்சுருந்தாங்க. இப்போ பாக்கியா வேக வேகமாக கிளம்பி காலைல வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ட்ராமா பண்ணி அமிர்தாவுடைய சமையல் சரியில்லைன்னு பேசிக்கிட்டு இருக்க, பாக்கியா என்ன பண்ணுறாங்க, அந்த ஓனர்கிட்டக்க அப்போ தான் வந்து கடையில் மெஸ்ஸில் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த கவுன்சிலர் வந்து பிரச்சனை பண்ணார் அப்படின்னா, என்னாலாம் அவர்கிட்ட பேச முடியாதுமா, அந்த ஆள்லாம் வந்து சொல்கிறத கேட்குற மாதிரி ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிடுறாரு. காண்டாக இருக்குது பாக்கியாவுக்கு, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எரிச்சல் வேறு இருக்க. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அடுத்த கட்டமாக ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்ட்டு வந்து நம்ம வேறு ஏதாச்சும் ஆக்ஷன்னா என்ன எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே இனியா வந்துடுறாங்க. இனியா வந்து அவங்க ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணோன்னே, நீ உன் பேரில் கொடுத்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நீ மேனேஜ் பண்ணு, அந்த விஷயத்தை மட்டும் செய், அதுதான் தேவை அப்படின்னு இனியாவை அனுப்புனா, இனியாவின் முன்னாள் காதலரான ஆகாஷ் வந்துடுறார். வந்ததுக்கப்புறமா அவர் பொறுப்பில் வந்து கடையை வந்து விட்டுட்டு, அவர் பொறுப்புலையும் செல்வி பொறுப்புலையும் கடையை விட்டுட்டு வந்து செல்வியை கடையை பார்த்துக்க சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குழம்பு காயெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க. ஏன்னா வந்து அமிர்தா கார சாப்பாடு செஞ்சுருப்பா, மதியான சாப்பாட்டுக்கு என்ன செய்வான்னு தெரில அப்படின்ட்டு. அதுக்கு நடுவில் இப்போ எழில் என்ன பண்ணுறாருன்னா, அமிர்தா கிட்டக்க பாட்டி பேசுகிறதெல்லாம் பெருசாக கண்டுக்காதன்னா இவங்க பின்னாடி வந்துட்டாங்க. கண்ணை காட்டினா கூட புரியாத ஆக்கிட்டாங்க. இப்போ எழில் முன்னாடி எப்படி இருந்த மனுஷன் அவர் உடனே என்னன்னு கேட்டால், கிழவி என்ன வேணால் பேசுகிறான்னு சொல்லிட்டு சொன்னியா நீ அப்படிங்கிற அவங்க பேச ஆரம்பிக்க. அப்போ கடைசியில் அந்த கடுப்பில் வந்து எல்லாம் போயிட்டு இருக்கும்போது செடியன் கீழே வரும்போது, இவளாச்சும் இவ்வளோ வேலை செய்கிறா, இன்னொருத்தவங்க ஒரு வேலையுமே செய்கிறது இல்லைன்ட்டார் எழில். அப்போ கரெக்டாக பாக்கியா அங்கே வந்து இந்த பாருங்கள், ஆமாம் எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல, 12 மணி வரைக்கும் நான் ஊரை சுற்றிட்டு வரேன், என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன், ஆனால் இது என்னுடைய தொழில், என் தொழிலை நீங்கள் தேவையில்லாமல் தலையிடாதீங்க, எனக்கு மற்றவங்க கையை நம்பி யாரை நம்பி பிள்ளைங்களை நம்பிலாம் என்னால் இருக்க முடியாது, யாராக இருந்தாலும் நாளைக்கு வந்து திருப்பி அவங்கள்ட்ட போய் பணம் கேட்கணுமே, நான் கூணி வரைக்கும் நிற்க மாட்டேன்னு சூப்பராக சொல்லிடுறாங்க. கூடவே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஜெனிக்கிட்டையும் இனிமேல் வேலைலாம் செய்யுமாங்கிறாங்க. ஆனால் இது எதையுமே கேட்குற மாதிரி தெரில. இதில் கோபியும் வேறு இவங்க மெஸ்ஸுக்கு வந்து பார்க்குறாரு இன்றைக்கி நைட்டு வேறு.